Taste the Daily. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான சம்பவம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு சிபிஐ உள்ளிட்டவை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் வழக்கை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி குழந்தையின் தந்தை தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடைக்கால உத்தரவாக சிசிடிவி காட்சிகளை பாதுகாத்து வைக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். பதில் மனு தாக்கல் செய்த பிறகு அது குறித்து முடிவெடுக்கலாம் என தெரிவித்த நீதிபதி மனு குறித்து தமிழ்நாடு அரசு டிஜிபி மற்றும் சிபிஐ பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தடை செய்யப்பட்ட செல்போன், கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் சிறை வளாகத்திற்கு எப்படி கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சிறைத்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புழல் சிறையில் செல்போன் வைத்திருந்ததாக கூறி பன்னா இஸ்மாயில் மற்றும் பிலால் மாலிக் ஆகியோர் சிறைத்துறை அதிகாரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டனர். அவர்களை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பன்னா இஸ்மாயில் மற்றும் பிலால் மாலிக்கிற்கு சிறைத்துறை அதிகாரிகள் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் மருத்துவ குழுவினரை நியமித்து அவர்களது உடல்நிலை குறித்து ஆய்வு செய்து வரும் 21ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீனுக்கு உத்தரவிட்டனர். விடியா திமுக அமைச்சர் ஏவா வேலுவின் சமீபத்திய பொங்கல் போட்டோஷூட் விவசாயிகளுக்கிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராகவும் மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராகவும் விவசாய மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கட்சியின் தலைவர் பாணியில் தானும் விவசாயி என்பதை காட்டிக்கொள்ளும் விதமாக விவசாய பாணியில் அமைச்சர் ஏவா வேலு பொங்கல் போட்டோஷூட் நடத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆங்காங்கே விவசாயிகள் தங்கள் உரிமைக்காக போராடி வரும் வேளையில் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் விவசாயிகளை வஞ்சித்துவிட்டு விளம்பர மாடல் அரசின் அமைச்சருக்கு பொங்கல் போட்டோஷூட் தேவையா என்றும் மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.